இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 29:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளையாய் மாறும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவருடன் அவருடைய சுத்தத்தை செய்கிறதான தம்முடைய பிள்ளைகளை அவர் தமது ஜனம் என்று உரிமை பாராட்டுகிறார். அவர் தாமே பலப்படுத்தும் கிறிஸ்துவாய் இருக்கிறபடியால் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பார். மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் அவர்கள் மகிழ்ந்து சுகித்து இருக்கும்படியாய் வேண்டிய சமாதானத்தை அருளி அவர்கள் கையிடுகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆம், நீ அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியால் உனக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ சமாதானம் உள்ளவனாக மகிழ்ந்து செயல்படும்படியாய் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நேர் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணவும் நடத்தும்படியான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இன்ற தினத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவீராக. வருகிற நாட்களிலும் புதிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான நல் ஆசீரினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.